விழா சிறப்பு கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைவதோடு என்பால் நீங்கள் கொண்டுள்ள அன்புக்கும் நீங்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கும் என்னுடைய நன்றி அறிதலை உங்களுடைய காலடிகளை கற்பித்து என் பேச்சை தொடர்கிறேன். நம்முடைய தமிழர் தலைவர் வீரமணி அவர்களும் தம்பி திருமாவளவன் அவர்களும் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களும் அருளாளர் ஆரம்பி அவர்களும் பேராசிரியர் தம்பி சுபவீரபாண்டியன் அவர்களும் இங்கே இந்த பிறந்தநாள் விழா பற்றி மிக அருமையான விளக்கங்களை அதிக கருத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். கடந்த 2-3 நாட்களாக நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் எடுத்து காட்டியதை போல தூக்கமே இல்லாத இரவுகள் 3 இரவுகள் கழித்து இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே என்னுடைய பேச்சில் தூக்கி வழிகின்ற கருத்துக்களை ஏதாவது இருப்பேனால் அவைகளை எல்லாம் விலக்கிவிட்டு உங்களை வேகப்படுத்துகிற உங்களுடைய கழகம் ஆகியிருக்கின்ற அறிவிப்புகளே போர் வீரர்களாக நிறுத்துகின்ற அந்த கடமைக்கு நீங்கள் எல்லாம் ஆட்பட வேண்டும், உட்பட வேண்டும் என்று முதலிலேயே மிகுந்த பணிவன்போடு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண சாமானிய மக்களால், சாமானிய தோழர்களால் நிர்வகிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் என்பதை நான் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த இயக்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற விழாக்கள், இந்த இயக்கம் கலந்து கொள்ள வேண்டிய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய தேர்தல்கள், இவைகளிலே நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள், செயல்கள், அதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற சாதனங்கள், இவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் யாரும் சிந்திக்காமல் இருக்க முடியாது. எங்களைப் போலவே மாவட்ட கழகங்களை நடத்துகின்றவர்கள், ஒன்றிய கழகங்களை நடத்துகின்றவர்கள் ஏற்கனவே பல தேர்தல்களில் ஈடுபட்டு பணியாற்றியவர்கள். விரைவிலே தேர்தல் வருகையானால் அதை எதிர்கொள்ள வேண்டிய உணர்வு நமக்கு இருந்தாலும் அந்த உணவின் அடிப்படையிலே எப்படிப்பட்ட உழைப்பை தருவது என்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுக்குழு, செயற்குழு, தலைமை கழகத்தின் குழு ஆகிய குழுக்கள் எல்லாம் கூடி ஆலோசித்து வழி அமைத்து கொடுத்தாலும் அதற்கு தேவையான நிதி வேண்டுமே என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நாம் ஈடுபடுகிறோம். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தம்பி சாரின் பொருளாளர் அண்ணா காலத்தில் நான் கழகத்தின் பொருளாளர். அதில் இருக்கின்ற ஒற்றுமையை பாருங்கள் என்பதற்காக சொல்லவில்லை. இந்த 2 பொருளாளர்களும்
எப்படி உழைக்க வேண்டியிருக்கிறது, உழைத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த சில கருத்துக்களை, சில செய்திகளை உங்கள் முன்னால் வைத்து விரும்புகின்றேன். இன்றைய தினம் நடைபெற்ற என்னுடைய பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் வழக்கம் போல் உண்டியல் வைக்கப்பட்டது. அந்த உண்டியலில் எவ்வளவு பணம் திரண்டிருக்கிறது என்று பார்த்தால், காலையிலே நம்முடைய தோழர்கள், தொண்டர்கள், கழக உடன்பிறப்புகள் முண்டி அடித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளி அடித்துக் கொண்டு அவர்கள் என் கையிலும் கழகத்தினுடைய செயல்வீரர்களுடைய கையிலும் நிர்வாகிகளுடைய கையிலும் பொருளாளர்களுடைய கையிலும் வழங்கிய இந்த தொகை எவ்வளவு என்று கூட்டி பார்த்தால் அந்த கணக்கை உங்களுக்கு நான் சொல்லாமல் என்னுடைய இயக்கம் என் தலைமையில் இருக்கிற இயக்கம் ஜனநாயக இயக்கம் என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விட்டோம். ஆகவே அந்த வரவு செலவு கணக்கை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். மாவட்டந்தோறும் மாவட்ட கழக செயலாளர்களும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கழக நிர்வாகிகளும் தேர்தல் நிதி வசூலிக்க வேண்டும் என்று ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கைகள் மூலமாக அந்த காரியம் ஒரு புறத்திலே நடைபெற்றுக் கொண்டது. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் என்னுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உண்டியல் பெட்டி ஒன்று பெரிதாக வைக்கப்பட்டு அதிலே சேர்ந்த தொகை மாலையிலே நம்முடைய கழக நிர்வாகிகள் எல்லாம் சூழ அமர்ந்து எண்ணி பார்த்து மொத்த கேட்டு இடத்திலே அறிவித்திருக்கின்ற தொகை 1,73,158 ரூபாய் என்ற தொகையை நீங்கள் கொடுத்த இந்த தொகையை கிழக்கிலே வைத்திருக்கின்றோம். 1-2 காசோலைகளாக இருந்திருக்கின்றன. அவைகளும் நிச்சயமாக பணமாக நம்பிக்கை இருக்கிறது. அந்த காசோலைகளை எடுத்து 1,73,158 ரூபாய் இன்றைய வசூல் நாம் மகிழ, நாம் புன்னகை புரிய, நாம் ஒருவரை பார்த்த ஒருவர் அதை கொடுத்த நெஞ்சு உயர்த்தி கொள்ள, அதே நேரத்தில் எதிரிகள் வாட்ட போற பகைவர்கள் பராமரிப்பட இந்த தொகை இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. இந்த தொகை தேர்தல் நேரத்தில் நியாயமான காரியங்களுக்காக செலவழிக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதற்கு காரணம், தொடர்ந்து இதை போன்ற நிதிகளை நீங்கள் வசூலித்து தர வேண்டும் என்பதற்காகத்தான். கடந்த காலத்திலே நான் பொருளாளராக இருந்தபோது நான் வசூலித்துக் கொடுத்த பெருந்தொகை பொது தேர்தலுக்காக 11 லட்சம் ரூபாய். அந்த 11 லட்சத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய உயரிய அண்ணன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் விருகம்பாக்கம் மாநாட்டிலே பேசும்பொழுது சொன்னார், ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் யார் என்ற வேட்பாளரை அறிவித்துவிட்டு சைதாப்பேட்டையிலே மிஸ்டர் 11 லட்சம் போட்டியிடுகிறார் என்று என்னை குறிப்பிட்டார். இன்றைக்கு 11 லட்சம் அல்ல, அப்பொழுது 11 லட்சம், இப்பொழுது ஒரே நாளில் 1 கோடி ரூபாய், 1,20,00,000
எப்படிப்பட்ட அளவுக்கு பணத்தினுடைய மதிப்பு மாறி இருக்கிறது. பணத்தின் மதிப்பு மாறிய காரணத்தால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வசூல் நடந்திருக்கிறதா என்று வீதிகளை அகல விரித்து பார்க்க வேண்டிய அளவிற்கு இந்த தொகை நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த தொகையை கொண்டு தேர்தலிலே பகையை சந்திப்போம். தேர்தலிலே வெற்றி வாகை சூடுவோம். தேர்தலிலே கடந்த காலத்திலே பெற்ற இடங்களை பொருளாமல் நிரம்ப இடங்களை பெறுவோம். நிரம்ப இடங்களை பெறுவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. முடிந்தால் ஆட்சி அமைப்போம், இல்லையே ஆட்சியாளர்களை நடத்தி செல்ல வழிநடத்துகின்ற அந்த எஜமானர்களாக இருப்போம் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே தான் நான் இந்த தேர்தல் நிதியை கருதுகின்றேன். ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எத்தனையோ திட்டங்கள் தேர்தலுக்காக மாத்திரம் தொடங்கப்பட்ட கட்சி அல்ல இது. ஏன் தேர்தலுக்கு நிற்கிறோம் என்றால் தமிழகத்தை வளப்படுத்த, தமிழகத்தை மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது முதன்மையான பாகமாக ஆக்க முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். அதை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை பெற நாம் இந்த தேர்தலிலே பெரியார் அவர்கள் தேர்தலுக்கு தேவையில்லை என்ற கருத்து கொள்ளுவராக இருந்தாலும் கூட அவரையும் நம்முடைய வழிக்கு கொண்டு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு, தமிழகத்திலே இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, பாட்டாளிகளுக்கு, வணிகர்களுக்கு